ஒரே பாதை தான், பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. யாருனாலும் வாங்க, எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான், இலவசம் தான். பைசாவே இல்லை, பைசாவே இல்லை. நித்திய வாழ்வருக்கு பரலோகம் போகுது. இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. ஒரே வழி தான். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வரவேற்கிறோம். வாங்க வாங்க, சீட்டெல்லாம் வெறுமையாக இருக்குது. வந்து ஃபில் பண்ண நிரப்ப வாங்க, யாருனாலும் வரலாம். வாங்க வாங்க, பரலோகம் போகுது. இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. மீன் வாங்கலையோ, மீன் வாழை மீன், வஞ்சர மீன், வாழை மீன், வஞ்சர மீன். என்னப்பா இன்னைக்கு மீனே விற்கிற மாதிரி இருக்கலையே. பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போதா? அங்க போய் கேட்டு பார்க்கலாமே. பரலோகம் போதா? ஆமாம்மா, இந்த ட்ரெயின் பரலோகம் தான் போகுது. அங்க நிறைய ஜனங்கள் இருக்காங்களா? அங்க நிறைய ஜனங்கள்லாம் இருக்காங்களா? இப்ப ஏகப்பட்ட பேர், எண்ணிலடங்காத நிறைய பேர் இருக்காங்க. இந்த மீன்கள், இந்த மீன் கூடயே உனக்கு காணாதுமா விற்கிறதுக்கு. அப்ப நல்ல ஐடியாவா இருக்கு. அங்க போய் வித்துட்டு பணத்தை கொண்டு வந்துடலாம்ல இருக்கு. உட்காரு உட்காரு. பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. பரலோகம் போனா திரும்பி வர முடியாது. என்ன திரும்ப வர முடியாதா? ஆமாம்மா, பரலோகம் போனா அங்கேயே தான் இருக்கணும். போயா, நான் கருவாடு மீன் காஞ்சி கருவாடானாலும் பரவாயில்ல, ஊர்ல வித்துக்கிறதையா போயா. பாரேன், பரலோகத்துக்கு போவதுக்கு மனசு இல்லை. சரி, வரவங்களா இருக்கும். ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. வரவங்க வாங்க, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. இலவசம் தான், டிக்கெட்டு கிடையாது. ஒரு நய பைசா கூட கொடுக்க வேண்டாம், இலவசமாக போகலாம். இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. வாங்க வாங்க வாங்க, வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். என்ன சார் பேசுறீங்க? 6 கோடி ரூபா ப்ராஜெக்ட் நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பெஸ்ட் பிசினஸ் மேனா மாற முடியும்? என்ன சார் பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? எனக்கு தெரியாது. குடிச்ச டேட்ல இந்த 6 லட்ச ரூபா ப்ராஜெக்டை நீங்க முடிக்கிறீங்க. அப்படின்னா தான் நான் பெஸ்ட் பிசினஸ் மேனு என்னால பேர் வாங்க முடியும். பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. வாங்க வாங்க வாங்க, வரவேற்கிறோம். பரலோகம் போகுது. நம்மளும் ரஷ்யா, யூகே, யூஎஸ்லாம் போயிட்டு வந்துட்டோம். பரலோகன்றது புதுசா இருக்கே. எங்கெங்க போகுது இந்த ட்ரெயின்? பரலோகம் போகுது சார். பரலோகம்னா ஃப்ரீயா கூட்டு போவீங்களா, காசு கொடுத்து கூட்டு போறீங்களா சார்? ஃப்ரீ தான் சார், எல்லாத்துக்கும் யாருனாலும் வரலாம், ஃப்ரீ தான். உட்காருங்க சார். அதுக்கு நான் பிசினஸ் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. போறதெல்லாம் கூட்டு போறதெல்லாம் சரி தான். ரிட்டர்ன் கூட்டு வருவீங்களா மாட்டீங்களா? சாரி சார், இது ஒன் வே ரோடு. ரிட்டர்ன்லாம் வர முடியாது. பரலோகத்தில் தான் தங்கணும். பரலோகத்தில் நித்தியமாக இருக்கணும். அங்கே உங்களுக்கு ஒரு வசதியும் குறையப்படாது, சகல வசதிகளும் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாண்டா சார். என்னங்க கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாமல் பேசுகிறீங்க? போயிட்டு ரிட்டர்ன் வரலன்னா நான் எப்படிங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறது? கொஞ்சமாக சென்ஸோட பேசுங்க. அப்படியா சார்? சரி சார், உங்கள் இஷ்டம் சார். நீங்கள் உட்காருங்க, அப்படி இல்லைனாலும் போகலாம் சார். ஏன்னா உங்கள் ட்ரெயின் எனக்கு வேணாம் சார். நான் யூகே, யூஎஸ் பார்த்துக்கிறேன் சார். சரி சார். பாருங்களேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பமே ஒருத்தருக்கு வர மாட்டேங்க. எல்லாத்தையும் இந்த உலகத்தில் தான் வாழணும், உலகத்தில் தான் நான் இருப்பேன்னு சொல்லுறாங்க. அந்த பரலோகத்தை ஒருத்தர் கூட பார்க்கணும் ஒரு ஆசை வர மாட்டேங்குது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம செய்த கடமை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம். சரி, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. வாங்க வரவங்க வாங்க வாங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சே, இன்னைக்கு இந்த ஒரு செயின் தான் திருட்டு கிடைச்சது. என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. வாங்க, நடக்கிற வீதியெல்லாம் அங்கே தங்கம் தான். பார்க்குற இடமெல்லாம் வைரங்கள் தான். படிக்க பச்சை மரகதம் எல்லாமே வைடூரியமாக இருக்கும். நடக்கிற பொண்ணு இருங்க, என்னது தங்கம் வைடூரியம்னு சொல்றீங்க? இந்த ட்ரெயின் பரலோகத்துக்கு போகுதுயா. அங்கே வந்து நடக்கிற வீதியெல்லாம் தங்கம் வைடூரியம். ஆமாம், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எவரையும் புறமே தள்ள மாட்டோம். உட்காருங்க. நடக்கிற இடமா தங்கமா? வாருங்க, பரலோகம் போது, பரலோகம் போது, பரலோகத்துக்கு வாங்க. அங்க நித்திய கிளம்ப இருக்கலாம். திரும்பி இந்த உலகத்துக்கு வரவே வேண்டாம். அங்க திரும்ப வரவே முடியாதா? ஆமாய்யா. அங்க போனோம்னா நாங்க அப்போ எத்தனை இடத்துல திருடலாம். நான் அங்கேயே இருந்தோம்னா அங்க அவ்வளவுதான் திருட முடியும். இங்க உலகத்துல இருந்தோம்னா நிறைய திருடலாமே. எவ்வளவு சம்பாதிப்பேன். அப்படியா? ஆமா, ஆண்டவரை சொல்லிட்டு யாருனாலும் அழைச்சிட்டு வரலாமா அப்படின்ட்டு. நீங்கள் உட்காருங்க. அங்கே உங்களுக்கு தான் இல்லாத இடமா அங்கே நடக்கிற வீதியெல்லாம் தங்க. எதுக்கு திரும்பி இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், அங்கே போனால் நான் அங்கேயே மட்டும்தான் பக்கத்தில் இருக்க மட்டும் தான் திருட முடியும். இங்கன்னா நான் நிறைய திருடுவேன். அப்படியா? சரி, யாருக்குமே பரலோகம் வரதுக்கு மனசு இல்லை, கெட்டவங்களுக்கும் அந்த வர்றதுக்கு மனசு இல்லையே. சரி, ஏசப்பாவை பாவிகளை தான் அழைக்க வந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க முழுமையாக ஆண்டவருக்குள்ளே வர முடியலையே. சரி, நம்ம செய்வோம். பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. வாருங்கள் வாருங்கள், உங்களை அன்புடன் அழைக்கிறோம், அன்புடன் அழைக்கிறோம். எல்லா ஊருக்கும் போய் உலக அழகின் பேர் வாங்கியாச்சு. இன்னும் எந்த இடத்துக்கு போகலாம்? பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது. என்னது புதுசாக இருக்குது? ஹலோ ஹலோ ஹலோ, பரலோகம் எங்கே இருக்கு?
பரலோகத்துக்கு இந்த ட்ரெயின் போதுமா? நீங்கள் உட்காருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, உட்காருங்க, பரலோகத்துக்கு போகலாம், உட்காருங்க உட்காருங்க, அன்புடன் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உட்காருங்க, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போது, வாருங்கள் வாருங்கள், திரும்பி இந்த உலகத்துக்கு வரேன்னா அங்கேயே நித்தியமான வாழ்வு அங்கே இருக்கின்ற. திரும்பி இந்த உலகத்துக்கு வராதா? ஆமாம் மேடம், வராது. அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் உங்களை விட அங்கே அழகானவங்களா இருக்கலாம், நீங்கள் அங்கே போய் அழகு போட்டி போடுங்க, பரவாயில்ல உட்காருங்க. நாங்கள் இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இங்கே இருந்து எல்லா மக்கள்கிட்ட இருந்து உலக அழகின் பேர் வாங்கிக்கிறோம். சரி ரைட்டு. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, வாங்க வாங்கன்னு சொல்லி கட்டாயப்பட வரவேற்கிறோம். அன்பு அவங்க மனசு இருந்து வரணும், அவங்க மனசார வந்தால் தான் இங்கே வந்து உட்கார்ந்து பரலோகத்துக்கு வர முடியும். அதனால் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. பரலோகம் போகுது பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ஒரு சீட்டுக்குள்ள கூட ஒருத்தர் கூட இல்லையே. ஏசப்பா நீங்கள் தான் கிருபை செய்யணும். அப்பாடா, எல்லா ஊருக்கும் போய் சுற்றி பார்த்து வந்தாச்சு, இன்னும் பார்க்காத ஊர்னு ஒன்றுமே இல்லை. எங்கே தான் போகிறது? லண்டனுக்கு, பிரான்ஸுக்கு, எல்லா பக்கமும் போயிட்டு வந்தாச்சு, இனி எங்க தான் போறதுன்னு தெரியலையே. இந்த ட்ரெயின் எங்க போகுது? இது ஒரு ட்ரெயின் பரலோகம் போகுது பரலோகம் போகுது. சிஸ்டர், இது எங்க போகுது? பரலோகம் போகுது சார். அப்படியா? அது ஒரு நாடா? இது நான் கேள்விப்படவே இல்லையே. இது பரலோக நாடு. நீங்க இந்த ட்ரெயின்ல இறங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேல பரலோகத்துல இருப்பீங்க. அப்படியா? ஜாலியா இருக்குமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உலகம் பார்க்கலாமா? எவ்வளவு இடம் சுத்தி பார்க்கலாம். மேற்கு கிழக்கு கூட தசைய ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஆனா அங்க முடிவே இல்லாத ஊரு பரலோகம். அப்போ ஓகே, அப்ப அங்க போய் சுத்தி பார்த்து வரலாம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எவ்வளவு? காசே இல்ல மேடம், காசே வேண்டாம், ஃப்ரீ தான். கோடி கோடியா செலவழிச்சு இது இலவசம் சொல்றீங்க, கட்டாயம் நானும் வரேன், போவோம். பரலோகம் போகுது பரலோகம் போகுது, வாங்க வாங்க, இங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அங்க வருத்தமே இல்லை, அங்க நிரந்தரமான வாழ்வு, திரும்பி இந்த உலகத்தை வரணும் அவசியமே இல்லை. அதனால கவலைப்படாம உட்காருங்க. பரலோகம் போகுது பரலோகம் போகுது. என்னது? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவசியமே இல்லையா? ஆமா, இங்கதான் எல்லாத்துக்கும் கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, பாரம் எல்லாம் இருந்தாலும் ஊர் ஊரா சுத்துனேன். நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க, திரும்பி வர முடியாதா? வரவே வேண்டாம், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு திருப்பாங்க வாங்க, இங்க வரணுங்களுக்கு நினைப்பே வராது. திரும்பி வர முடியாதுன்னா எனக்கு அந்த நாடே வேண்டாம், போங்க, நான் போறேன். சார் என்ன இயேசுப்பா, உங்களோட நீங்க உண்டாக்குன பரலோகத்துக்கு ஜனங்க வர்றதுக்கு அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. சரி, அதான் பைபிள் வேதவசனம் அழகா சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறதுன்னா லாபம் என்ன? இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது பரலோகம் போகுது பரலோகம் போகுது பரலோகம் போகுது. பாட்டி, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, நீங்க உட்காருங்க. இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் பரலோகம். ஆமா, எங்க இருக்கு? தூரத்துல இருக்கு. நீங்க கண்ணை கண்ணை திறக்கல அங்க போயிடலாம். இப்ப புதுசா ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க, வந்தே பாரத், அதுல கூட போயிருக்கேன். இந்த வண்டியை நான் கேள்விப்படவே இல்லையே, புதுசா சொல்ற மாதிரி இருக்க. ஆமா, இது புதுசுதான். ஒரே வழிதான், ஒரே வழிதான், ஒரே பாதை தான். திருப்பி எந்த ட்ரெயினும் வர முடியாது, போன ட்ரெயினும் திருப்பி வர முடியாது. உட்காருங்க உட்காருங்க. ஆமா ஆமா, சரி, கொஞ்சம் வெத்தலை போட்டுட்டு புளிச்சு வெளியே துப்பணும். கண்ணாடிலாம் இருக்குமா? ஐயோ பாட்டி, அப்ப கொஞ்சம் மூக்குப்பொடி அப்பப்ப போடுவேன், தும்மல் வர்றதுக்கு. ஐயோ, சளி பிடிச்சிருக்கு பாத்தியாமா? என் தொண்டை எப்படி இருக்கு பாத்தியாமா? இந்த பொடியை கொஞ்சம் மூக்குகளை போட்டு திரிச்சிட்டோம்னா ஹச் 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 அப்படி சொல்லிட்டாலே மூக்கு கூடி வாய் கூடி சளியா துப்பணும். அதுக்கெல்லாம் கண்ணாடி இருக்குமா, சணல் இருக்குமா, அங்க நடக்க முடியுமா? அங்க நீங்க கேக்குறது இருக்கவே இருக்காது பாட்டி. அப்படி என்ன ஊரு அது? சரி, போயில கடை இருக்குமா? அங்க போயில வெத்தலை எதுவுமே இருக்காது. பாவத்துக்கான இடமே அங்க இருக்காது. நம்மன்னு வேமா இப்பவே நைட்ல உட்காந்தே இருந்துட்டு இந்த பனிக்குள்ள உட்காந்து இருந்து பல்லெல்லாம் ஒரு மாதிரி பல்லு கூசுது பார்த்துக்க. 2 வெத்தலை கொண்டு வந்திருக்கு, 2 வெத்தலை கூட கொண்டு வந்திருக்கேன். வெத்தலை கொண்டு வந்து கோயில கடை இருந்துச்சு சொல்லுமா? அங்க கோயில கடை இல்ல, வெத்தலை கடை இல்ல, பீடி கடை இல்ல, எதுவுமே இல்ல. இப்படி ஒரு வண்டி தேவையா நமக்கு? கோயில கிடையாதா, நீங்க இந்த கோயில கிடையாதா, வெத்தலை கிடையாதா, மூக்குப்பொடி கிடையாதா? மட்டும் வேண்டாம் பாட்டி, நீங்க உட்காருங்க. உங்களை நேரம் பரலோகத்துக்கு தான் போகுது, வாங்க உட்காருங்க. ஆனா திருப்பி வர முடியாது. இந்த வெத்தலை பார்க்கலாம் உங்களுக்கு போட முடியாது. உங்களுக்கு நான் அந்த கடைக்காரன், வெத்தலை கடைக்காரன் என்ன தேடுவானே, கோயில கடைக்காரன் என்ன தேடுவானே, உங்களை ஏசு தேடுதாரே. ஆத்தாடி, இதெல்லாம் இருக்கு விட்டுட்டு அங்க போய் வர, அங்க போகணுமா? ஆனா திரும்பி வர முடியாதா? அப்ப எப்படி அந்த ஆளுக்கிட்ட காசை கொடுப்பேன்?
கோயிலக்காரனுக்கு காசை கொடுக்குற கடைக்காரனுக்கு எப்படி கொடுப்பேன்? நல்லா சாக்கு சொல்றான். இந்த வண்டியில நானும் ஏறணுமா? ஆமா, குறுக்கு வழியோட வந்தேன், அழகா இருக்கேன்னு வந்தேன் இந்த வண்டியை பார்க்க. ஆமா, பாக்கண்டா பாட்டி உட்காருங்க, நேரம் உங்களை கண்ணு இல்லப்பா, உள்ள நீ வெத்தலை கிடைக்காட்ட, பொடி கிடைக்காட்ட, பாக்கு நீங்க கேக்குறது மட்டும் நீங்க கேக்குறது மட்டும் கட்டாயமே இருக்காது. இங்க இருக்கவங்கிட்ட நல்ல வெத்தலையை போட்டு புளிச்சு துப்பிட்டு நான் என் ஓட்டத்தை முடிச்சுக்கிறேன். உங்க இஷ்டம், யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. பாருங்க, நமக்கு விட முடியாத இந்த பாட்டிக்கு வெத்தலை விட முடியல. அதே போல நமக்கு ஒவ்வொரு பாவங்களும் விட முடியாது. கடவுள் தான், ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும், ஏசப்பா தான் நமக்கு உதவி செய்யணும். சரி, நம்ம வெளியே பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, வாங்க வாங்க வாங்க, உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். ஐயோ, கண்ணு தெரியாத அம்மா வராங்களே. அம்மா அம்மா நின்னுங்க என்னம்மா, எங்கம்மா போகணும்? இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, உட்காருதீங்களா? பரலோகமா? அது எங்க இருக்கு? அது தூரத்துல இருக்கு, நீங்க உட்காருங்க. கண்ணை முடி கண்ணை திறக்கல, எனக்கு அங்க போயிடலாம். நீங்க உட்காருங்க. அம்மா, இதுக்கு முன்னே வந்தவங்களாம் அந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, ஆனால் திரும்பி வர முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இந்த உலகம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, பரலோகம் வேண்டான்ட்டு. உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, ஆனால் திரும்ப வர முடியாதுமா. நீங்கள் இருக்கீங்களா இல்லாட்டாக்கி உங்கள் விருப்பம்தான். நான் பரலோகத்திலே இருக்கேம்மா, அங்கே போகணும், பரலோகத்திலே இருக்கேம்மா. வெரி குட், எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு ஆத்மா ஆண்டவர் அவருக்கு ஏற்றுக்கு வந்துட்டாரு, ஏசப்பாக்கு சோத்திரம். சரி, அடுத்தது பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, பரலோகம் போகுது. பாருங்களேன், நம்மளுக்கு என்னது, இந்த அம்மாவுக்கு உலக பிரகாரமாக கண்ணு தெரியல, ஆனால் உலகத்தில் இருக்க நமக்கு நம்ம மனக்கண்ணு தான் திறக்கப்படலை. உலக பிரகாரமான கண்ணு இருந்து நம்ம குருடராக தான் இருக்கோம். ஆனால் இவங்க குருடாக இருந்தும் அவங்க மனக்கண்ணு ஆண்டவர் திறந்து எனக்கு பரலோகம் தான் வேணும், திரும்பி வரவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, உங்களுக்கு ஆண்டவர் அங்கே கண் பார்வையும் தந்து நித்திய ஜீவனையும் தந்து உங்களை அவரோடு உங்களை எந்தனைக்கு வாழ வைப்ப. நீங்கள் எதுக்கு கவலையே படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, கண்ணீரெல்லாம் தொடச்சிருவாங்க ஆண்டவர். இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, வரவங்க வாங்க வாங்க, உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கிளம்பிவிடும், அதன் பிறகு வந்து ட்ரெயினை தேடினாலும் நீங்கள் காண மாட்டீர்கள். இந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, பரலோகம் போகுது, வாருங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை இந்த ட்ரெயினு வாங்க. சின்ன பிள்ளைங்களா, அந்த ட்ரெயின் பரலோகம் போகுது, ஆனால் திரும்பி வராது. சரி, நாங்க பரலோகம் போறதுக்கு ஆர்வமா இருக்கோம். அப்படியா? எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு உண்மை. ஆனால் இந்த திரும்பவும் சொல்றோமா, அந்த ட்ரெயின் திரும்பி இங்க வராது, இந்த உலகத்துக்கு வராது. பரலோகத்துல உலகமே எங்களுக்கு வேண்டாம், நாங்க பரலோகமே இருப்போம். எவ்வளோ சூப்பரா சொன்னாங்க. பரலோகத்துல தான் நாங்க இருப்போம், இந்த உலகத்துல நாங்க இருக்க மாட்டோம்ட்டு. இதே போலதான் நம்மளும், ஒருவன் சிறு பிள்ளை போல மனம் மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லுதாங்க. வேதவசனம் இப்படி சொல்லுதாங்க. நம்மளும் சிறு பிள்ளை போல நம்ம இருதயத்தை தாழ்த்தி, நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நம்முடைய குற்றங்களை குறைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் அறிக்கையிட்டு, நம்ம செய்த தப்பிதங்கள் நமக்கு தான் தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளை, ஏன்னா சின்ன பிள்ளைங்க அடித்தாலும் நம்மகிட்ட தான் வரும், அந்த பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் நம்ம அடிப்போம், அடித்தாலும் நம்மகிட்ட தான் வரும். அவங்களுக்கு பொறாமை பெருமை அகந்த எதுவுமே தெரியும். அதே போல் நம்ம இருதயத்து சுபாவம் சிறு பிள்ளை போல் நம்ம இருதயம் இருந்து ஒவ்வொரு ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சுத்தமாக்கி இந்த இருதயத்தில் அவர் ரெண்டனைக்கும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற சந்தோஷத்தை சமாதானம் நமக்கு தர. அதன் மூலமாக தான் இந்த நாடகத்தை உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சோம். சரி, இந்த இந்த நாடகத்தின் மூலமாக ஒரு பாட்டு, சண்டே கிளாஸ் பாட்டு, பழைய பாட்டு நாங்கள் படித்து இந்த பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, கவனிங்க. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு, சிக்கு சிக்குன்னு செல்லும் ரயிலு வண்டியில், சிக்கு புக்கு பரலோகம் போவேன், சிக்கு சிக்குன்னு செல்லும் ரயிலு வண்டியில், சிக்கு புக்கு பரலோகம் போவேன். ரட்சிப்பு டிக்கெட் வேணுண்டா தம்பி, ரட்சிப்பு டிக்கெட் வேணுண்டா தங்கம், சிக்கு புக்கு ரயிலு, சிக்கு புக்கு ரயிலு. ஏசு கிறிஸ்து வந்தாங்க பாலகனாக,
சிலுவையிலே தந்தாங்க ரட்சிப்பு டிக்கெட், இயேசு கிறிஸ்து வந்தாங்க பாலகனாக. சிலுவையிலே தந்தாங்க ரட்சிப்பு டிக்கெட், சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலும், சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலும். இயேசு கிறிஸ்து வருவாங்க ரகசியமாக, அழைத்து செல்ல கேட்பாங்க ரட்சிப்பு டிக்கெட். இயேசு கிறிஸ்து வருவாங்க ரகசியமாக, அழைத்து செல்ல கேட்பாங்க ரட்சிப்பு டிக்கெட். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலும், சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.